நான் யாரும் தெரியல. அதான் மண்ணாரு சின்ன இருக்கானே ஊட்டிக்காரன். அதான் அந்த பையன். தெரியுமா ஏறி எப்படி போகுது? இந்த பாயா போன மாதிரி எங்கதான் போறாங்க தான் வரேன்னு தெரியல. போயா போன இருக்கு வந்தா வந்தடமா இருக்கு. சின்ன பையன் இருக்கானே அவனுக்கு போட்டதான் சின்ன எப்படி மூழ்கி தர பேப்பா நாளை எங்க பாத்தீங்களா? எங்க போனான்னு தெரியலையே. தூரத்துல பொட்டி கிடக்குதாங்க போய் கேட்டு பார்க்கலாம். ஆமா இப்பதான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடும் பெரிய வேற என்னது என்ன கேட்ட வயதுல கொஞ்சம் மூத்தவரன் மரியாதை கூட அப்படி சொல்றாரு. வேணா இப்படி கூட்டு பார்க்கலாம். ஆமா நீ நானும் ஒட்டின்னு போறதும் டாக்டர் வெட்டி எடுத்து விட்டாரு. அண்ணாவா அண்ணாவா பாடுறா மச்சான் சொல்லு இரு அவரே சொல்லுவா அக்கா வா ஏமா வாமா ஆளு யாருன்னு தெரியலையா? தெரியலையா? சின்ன அடி பாய் முண்டா என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறா? அடி பாய் உனக்கு அவனுக்கு 2 பொண்ணு பார்த்து கட்டி வச்ச. ராமாபுரத்துல ஒண்ணு சோத்துப்பாத்துல ஒண்ணுத்தி வச்சு கொப்பு ஓட்டல. ராமாபுரத்துல கட்டினது ஒரே வாரம் தான் இருந்தது. ஐஸ்காரனோட ஓடி போச்சு. 2வது சோத்துப்பாத்துல ஒண்ணு கட்டினேன். பஞ்சு போட்டு ஐஸ்காரனோட ஓடி போச்சு. 3வது உன்னை நான் மெட்ராஸ்ல வந்து பார்த்து நடையா நடந்து உன்னை அவனுக்கு பார்த்து ஒப்பு தாமலை மாட்டி நான் நிச்சயதார்த்தம் பண்ணி என் கையால தாலி எடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் உன்னை வாய வச்சேன். நீ வாய வச்சியா? கல்யாணம் பண்ணி வாழ வச்சன என்ன பார்த்து யாருன்னு கேக்குறிய? இதெல்லாம் தெரியுமில்ல நியாயமா? ஏமா நான் உன்னை பொண்ணு விடு பார்க்க வரும்போது அப்படியே சும்மா சவ 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 சவன்னு நான் வைப்பேன் கலர்ல இருந்து. இப்ப ஏன் இந்த மாதிரி ஆயிட்டுக்கிறேன்? நான் வைப்பேன் கலர்ல சேவ சவன்னு. இப்ப யாரு தேடி வந்துக்கிற? எந்த பையன்? ஓ சின்ன பையனா? ஆட வந்தாமா துணி துவைச்சு போட்டு பேசுறாங்கன்னு வந்து பேசினா நானும் பொழுதுபோக்க பேசிக்கிறான்னு பார்த்தா 200 ரூபா கேக்குறான். நான் கொடுப்பேனா? அவன் குடிகார பையன். இந்த ஒத்தனாடி பொண்ணு குடும்பத்துல லோல் பட்டு லொங்க மாதிரி கிடக்குது. ஒரு அரிசி பருப்பு வாங்கி தர மாட்டேன், எண்ணெய் சீக்கா வாங்கி தர மாட்டேன், ஒரு செலவு ஒரு 10 ரூபா தர மாட்டேன். உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுத்தனா நீ வீணை அழிச்சிட்டு போடுவ. உன் மேல நம்பிக்கை இல்ல நான் பணத்தை கொடுக்க மாட்டேன் போடான்ட்டேன். அவன் செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டான் பாரு என்ன. ஏன்னா என் மேல நம்பிக்கை இல்லை. நான் பரவாயில்ல என் மொண்டாட்டி வச்சுன்னு கொடுணும். நானும் 300 ரூபாய் முள்ளிங்க பேத்தாட்டு 3 நோட்டு எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நீ ஒன்னும் பயப்படாத. உன் ஹார்ட் பெக்கு 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 பெக்குன்னு. ஆனா பயப்படாத. ஏன்னா அந்த குடிகார பையன் பணத்தை வாங்கி விட்டானே நம்ம கொடுத்து கைக்கிறதா இல்ல எப்படி கைக்கிறது அப்படின்னு யோசனை பண்றேன். இன்னைக்கு நேரம் தள்ளி வந்த மாதிரி நாளைக்கு வராத. காலையில 4 மணிக்கெல்லாம் ஏந்து உன் வீட்டு வாய்ச்சி பெட்டில சாணி போட்டு சாணம் தெளிச்சுட்டு உங்க வீட்டுக்காரங்க சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு வெய்ய ஏறத்துக்குள்ள ஒரு 6-7:30 வந்துரு. கரும்பு தோத்தண்டா 2 பேரும் சேர்ந்து சொன்ன கழிச்சிருவோம். ஏமா தப்பா நினைச்சுக்காதம்மா. 4 ஏழை கரும்பு போட்டுக்கிறேன். அதுல சோனை கழிக்கிற வேலைக்குது. நீ வந்தனா சோனை கழிச்சு அந்த கூலி கழிச்சுடு. அது மாதிரி எடுத்து வச்சான் பாரு. அங்க துணி துவைச்சிட்டு உங்க வீட்டுக்காரன் சரியான கோவத்துல இருக்கிறான். அம்மா நேராவது கஞ்சி எடுத்துன்னு வரலன்னு குடிச்சு விட்டு மண்ணில் வாய விட்டுங்கிறான். போய் பட்டுன்னு போய் பாரு. அவன் மோசமான பாடுகோல அவன் போய் பாரு. அங்கே போயிட்டாங்க. உன்னை தாண்டியா 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 அம்மா ஒரு கிராசு கோலு உங்க அக்கா ஒரு ஈச கோலு உன்னை தொட்டு தாலி கட்டினான அவன் ஒரு பாடு கோலு. ஆமாண்டா பாடு கோலியா? நீ கட்டுறதுனால தான் அவளும் பாடுகோலா போறீங்க. அப்போ ஆத்திரத்துல நீயும் அதை
கழிப்பு விட்டுக்கிறேன். பரவாயில்ல. போதே, உன் மசால் தாடி இல்லை. அடிக்கடி அஞ்சு வரை நேரமா நான் காத்திருக்க என் நேரமா உழுவரை நேரமா நான் காத்திருக்க என் நேரமா யாரா டேய் ஏ சின்ன அம்மால கும்மிரி கும்மிரி போட்டு அடா போடுகாலியா அதனால இது வெளுத்தம் வதிக்கணும். அடா உன் கைக்கு கணுமாந்தவரா அடா உன் கையில கட்ட முளைக்கா உன்னை வாஞ்சிபதி வாரி போவா உன்னை மாரியாத்தா கோயில எத்தும் வைக்கா அந்த ஒத்தராடி பொண்ணு போட்டு நிம்ம அடி அடின்னு அடிக்கிறிய ஏன்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லைனா கொடுத்த என்னடா நீ அடிச்சு அடி குழந்தை பாடுறா டே உடம்பு பூரா குண்டு குண்டு குண்டா வீங்கி போய் கிடக்குறத ஒரு ஆளு போதும் என் குடும்பத்துக்கு தீம்பு. அந்த பொண்ணை போட்டுக்கணும் அச்சனா கண்டு கண்டா வீங்கி போய்க்குதான் குண்டு குண்டா வீங்கி போய்க்குதான் எவ்வளவு சாமர்த்தியமா குடும்பத்தை அலையில் விட்டுக்கலாம். வீட்டுக்காரு சுத்தமல பொறுக்கி அடியாத்தாடி அம்மாடி அடியாத்தாடி அம்மாடி ஏன் புருஷ என் வீட்டுக்கார என் ஆமண்டியா பபுடேஸ்கர பையன் புக்குத்தர சேகர் பையன் லக்காடி பையன் திருட்டு பையன் புறம்போக்கு பையன் குடிகாரி பையன் பேமானி பையன் பக்கத்து பையன் ஆயுதுர பையன் குடிகாட்சி கையை துப்பிட்டு உதவான பையன் கேடு கட்ட பொட்டலக்காரி அவ ஒண்ணுதான் சொன்னான். இவன் 15 வச்சு சொல்றான் பாரு. ஏதோ தெரியாத குடிகார பொண்ண கை பூச்சி திட்ட மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அது அவங்க கேட்டாங்கப்பா. ஏய் தேவிகாபுரத்தில் தெரிஞ்சே இஸ்தரா ஹோட்டல்ல எங்களை பிடிச்சின்னு பொழந்துருப்பாங்க என் மாவனை கேட்டா கண்ணு தெரியலன்ற ஏது வச்சா அடா யார்ரா டேய் அடா புறம்போக்கு புளிமாறான் ஊடு தான் அந்த பெருசு கட்டி வச்சுக்கிற புகத்து வரல ஊடு எதிரில் தான் ரோடு பைபாஸ் மீதி 3 பக்கம் இந்த மாதிரி வரண்டா கண்ணெல்லாம் ஏறி தானே இருக்குது ரொம்ப தூரம் வேணாண்டா டேய் 4 கவட்டம் வேணாம் 2 கவட்டை எடுத்து வச்சனா உட்காந்து வந்துடலாம் இரவாந்துக்கு விட போய் கைஞ்சி வைப்பா நீ யாருப்பா அது வாதம்பா ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு ஆட்ட மட்டும் அதை சாப்பிட்டு வெளியே போறதுக்கு பயந்துக்குன்னு இரவத்துல பேனு வச்சு இப்பதான் நான் போய் பேனு வச்சுன்னு சொல்றா பாப்பா. சும்மா அடிக்குறானியே இரும்போயக்கு மொனையோ என்னன்னு தெரியலையே இரும்போயக்கு மொனையோ எங்க ஒன்னாலும் அடி இங்க மட்டும் அடிக்கிற வேலை வச்சு. ஏய் பாத்தியா சின்ன ஏய் யார் மத மொத்த அடிக்கிறான் திட்டுறான் குத்துறான் குடிச்சிட்டு வரான் 1 ரூபாய் கொடுக்க மாட்டான்றியா அதுதான் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. கல்லானாலும் கணவன் சிறு புண்ணாலாலும் புருஷன் அடிக்கிற கை தான் அணைக்கும் பாரு நீ மார்ல அடிச்சுக்கிட்டு அவன் கண்ணுல ரத்த கண்ணீர் வருது பாரு. அதுக்கு
சொல்ல நான் ரத்த கண்ணு இருக்கேன். ஆனா கண்ணுக்கு எடுப்பாக்குது. கடங்காரன் வந்தா கூட முறைச்சு பார்த்துட்டு கம்முன்னு போடுறான். அது உள்ள அன்னைக்கு விட்டாக்கா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பைனான்ஸ்காரன் வந்தான். நான் 5000 எடுத்துட்டு இருந்தேன் தண்டுல. நீ எந்த இடம் தானே விட்டு இப்ப பையா என்ன கேட்டான், எதாப்பா உங்க சம்சாரம் கேட்டான். உள்ள உக்காந்துக்கிறாங்க பெட்டு மேல. இவ வந்து வாசல்ல வாசுபடி முன்னாடி இப்படி நின்னா என்ன துணி போட்டுருந்தா அப்படி நைட்டி போட்டுக்க நின்னுங்கிறா. தண்டல்காரன் என்ன சொல்லிட்டு போறா, நீ 15 வாரத்துக்கு கட்டி வச்சு அலமான்னு போயிங்க. ஏலே இங்க பாருடா, நீ எப்ப என்ன கை தொட்டு அழுத்தியோ அப்பத்துல இருந்து நீ கூட நான் வாழவே மாட்டேன்டா. இந்தடா நீ கட்டின தாலி ஐயோ 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 நின்னா குத்துது, பொக்கஞ்சா குத்துது, குளிஞ்சா குத்துது, குத்து 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 குத்துன்னு குத்துதுடா. ஏய் என்ன அத குத்தத்துக்கு தாண்டி அத காட்டுறது வேற. இல்லையா நீ கட்டின தாலியாவது நீயாவது நான் போறேன். ஏய் டேய் அடா எச்சக்கல மஞ்சா பூசிக்கிறாள டேய் எச்சக்கல நீ வாங்கி போய் கொடுத்தாதான் பூசுவாங்க. வாங்க வாங்கி கொடுக்குற மஞ்சா மட்டும் கருவாட்டு கோயம்பேடு. டேய் இங்க வாடாங்க. 1 2 என் மாவன சுகர்மலுக்கு போறது ஒண்ணு, புகத்தூருக்கு போறது ஒண்ணு, திருவந்தாறு பக்கம் போறது ஒண்ணு, வேடதாங்கல் போறது ஒண்ணு. டேய் குடும் வாங்கி போண்டா குடி விடுறான்னு சொன்ன கேக்குறியா? போடுகலையா? அடா பாவியா, குடிக்க மாட்டேன். இதெல்லாம் டூப்ளிகேட்டா? ஏன் ஒரு மஞ்சா கட்டி வைக்க கூடாது? அதான் வாங்கி கொடுத்தேன் கருவாட்டு கோயம்பேடு போட்டுக்கிறா. அவ போட்டால நீ போட சொன்னியா? அதை அரைச்சு போட்டுக்கிறா மஞ்சா இல்லை. டேய் 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 பையா, இத்தனை நாளா விவகாரம் நீ குடிச்சதுனால தானே பார்த்தேன் நானு. விவகாரமே கவுரில் தண்டாக்குது பையா. சொல்ல போனா துக்கம், அழ போனா வெக்கம். உனக்கு யார் இந்த கயிறு எடுத்து கொடுத்தது? பங்காளிங்களா? அடா பாவிய, பங்காளிங்க எல்லாம் பதம் பார்த்து உனக்கு பள்ளம் வெட்டானுங்கடா. வெளியே சொல்லாத. டேய் கவுர்ல தான் விவகாரங்குது. இதுல வந்து 8 இழகுது இருக்க கூடாது. 8 இடம் இருந்தா குடும்பம் 8 வச்சு மூடும். அதனால இந்த கயிறு என்கிட்ட கொடு. இன்னைக்கே காலையில் போடு. சோத்து பாத்துல போயிட்டு கூட ஒரு இழைய சேர்த்தியா. இங்க வாடா கெட்ட வாடா செவிட்டு பையா. கூட ஒரு இழை சேர்த்தியா 9 ஆகிடுறேன். ஆமா 9 இல்லைன்னா கம்பெனி கிடையாது. 9 இழைய ஆக்கியா. இதுல தாலி, குண்டு, நாணகுழா, கால் காசு, மகளட்சம் போட்டு, வாழை சிப்பு, மாங்காய், தேங்காய், நாணல் இலை மொத்தத்தையும் கோத்து கோயந்த கைத்துல நான் கட்டி 4 நாள் நம்ம ஊட்ட வச்சு அனுப்புறேன் பாரு. அப்புறம் எப்படி இருக்கும் பாரு, குடும்பம் குப்பு குப்பு குப்புன்னு இருக்கும். ஒரு 5 நாள் தான் வச்சிருந்தான் பையன். 4 நாள் ஒரு தாலி கட்டி 4 நாள் ஊட்ட வச்சிருந்து அதுக்கப்புறம் அனுப்புறாராம். வயிறு வைக்கிட்டு இவரு நான் வேலிக்கு பாதுகாப்பு நான் உட்காந்து. டேய் ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு பார்த்தா புடுறா கைசாடா. ஒரு வேலைக்கு ஏற்றி வைக்கலான்னு பார்த்தா என்ன அது? நரிக்கிடுவேன். ஆடியில கட்டிக்குவா அப்புறம் ஆவணியில கட்டிக்கணுமா? என்ன பண்ண போறப்பா? என்ன மாட்டுக்கு 3ஆவது ஒரு குத்துற மாதிரி போற? அட பொம்பளை காலையில் வந்த பொட்டாய் ஆம்பளை காலில் பொம்பளை வந்து வேலை, பொம்பளை காலில் நீ ஆம்பளை வேணாம். அப்படித்தானே எடுத்து போய் தொடப்பு சோப்பில் போத்தாரு 300 ரூபாய் போட்டு வந்துக்கிறேன். ஓடுகாலு சண்டை வரக்கூடாது. அட நோனிய ஒரு பொம்பளை தாங்கி பிடிக்கிறது துப்புக்குதா உனக்கு?
ஏந்திச்சு நிக்கிறதுக்கே வக்கு இல்லையா. ஆனா 9 பொண்டாட்டிக்காக தான் அவனுக்கு கம்பனாட்டி. ஏய் காலு காலு சப்படா. இந்த குழந்தை கையில வேப்பலியானு இருக்குது. பரவாயில்ல, நம்மளும் குழந்தை இல்லாத ரொம்ப நாளா சண்டை போட்டுங்க. அந்த கடவுளா பார்த்து நம்ம குழந்தை கொடுத்துக்கிறாரு. ஆகட்டும், இந்த குழந்தைய நம்ம வளர்க்கணும். இப்ப பெரிய பில்டிங் ஆகி போச்சு. அதான் இந்த குழந்தை வந்து அதிர்ஷ்டம். சக்தி இருக்குது. உட்காரு உட்காரு உட்காரு. இன்னும் ஒரு 10 நிமிஷம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காரு. ஓடியா 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 ஓடியா. உட்காரு 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 உட்காரு. அம்மா வயிற்றிலிருந்து பிறந்த நாங்கள் எத்தனை பேர் தெரியுமா? 5 பேர். 5 பேர். எப்படி பிறந்தோம் தெரியுமா? அறுபட்ட பிரம்ம சிரத்திற்கும் திலோகமய முத்தத்திற்கும் பிறந்தவர்கள் 5 பேர். 5 பேர். ஆமாண்டா. முதலில் பிறந்தது பல்லாள கண்டர், பூமால கண்டர், இருளகண்டர், பிரம்ம கண்டர். ஐவராகவே பிறந்து இந்த காரால பூபட்டினத்தில் அளவுடன் செய்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கு யாவது ஒரு குறையும் இல்லாமல் நலமுடனே ஆட்சி செய்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் எனக்கு பெருத்த கவலை. எனக்கு பின்பு இந்த அரியணையிலே அமர்ந்து ஆட்சி செய்ய மழலை குழந்தை செல்வமே கிடையாது. ஆமாண்டா, என்ன செய்வது? நான் செய்யாத தாயாத தர்மங்கள் கிடையாது. 32 நாட்களையும் மாறி மாறி வருகிறேன். குழந்தை செல்வம் இல்லை. மரங்களை நட்டு வைத்து, மரங்களை வெட்டி வைத்து, ஆலயங்களை கட்டி வைத்து, சமுத்திர கட்டுகளை கட்டி வைத்து, என்ன செய்ய போதிலும் குழந்தை செல்வமே கிடையாது.
புறப்பட வேண்டும். எங்க என்ன நடக்குது ஓடி வா. போய் சொல்ல முடியாது. எப்படி இருக்குது இருந்தது இன்று மாளிகையாக சின்ன வீடா இது? சின்ன கூப்பிடுறேன் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போனேன். இப்படி அரண்மனையாக தொலைக்கின்றது. நேற்றைய தினம் வரைக்கும் குடிசையாக இருந்தது. உனக்கு ஒருவேளை கஞ்சம் ஏன் அரண்மனையில வந்துதான் உனக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு இரவிலே இப்பேற்பட்ட மண்டபம் போல இருக்கின்றது. எப்படிடா? அதெல்லாம் ஒண்ணே கிடையாது ஐயா. சொல்ல இருக்குதாங்க ஐயா. அதெல்லாம் எதுவும் இல்ல ஐயா. எனக்கு இல்லாத குழந்தை இந்த நாட்டில யாருக்குமே இருக்கக்கூடாது. கோடாரி வர்க்கல் இருத்த சதையும் இருண்ட மேனியும் ஆயிரம் கையும் நக்கை உடுக்கை நம்பாத மிச்சரோர் பிரபு இப்பேர் பற்பல ஆயுதங்களை கொண்டு முன்னே தோன்றிருக்கின்றாயே. ஏய் யாருடி நீ? அடிமலையா கண்டா மாயவன் தங்கையடா மாயவன் தங்கையடா மத்தாலி ஏவியடா மாயவன் தங்கையடா மத்தாலி ஏவியடா. என்ன அழிப்பன் என்று நீ உரைக்கின்றாயே. நான் எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்ட வளமருந்தியவன் நிர்மலா மக்களே அந்த ஜெயமதார சூரனை கொல்ல வேண்டும். உலகை காக்கும் உலகமில்லா ஆள வைக்க வந்தவரே
யார் தெரியுமா? யாரு? நாங்கள் இருவரும் பூசாரிகள். பூசாரியா? இங்க எந்த தெய்வம் நாக்குது? இங்க வந்து பூஜை வேலை பாத்துக்கிறீங்க. டேய், நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இந்த வேப்பேரி கிராமத்திலே வட்டப்பாறையிலே குடிகொண்டிருக்கிறாள். இந்த வேப்பேரி கிராமத்திலே வட்டப்பாறையிலே குடியிருக்கிறாள். நீ வணங்கக்கூடிய தெய்வம் ஆமா, இந்த பாறையிலயா? இந்த பாறையிலதான். இதெல்லாம் நம்பணுமா? ஆமா. டேய், எங்க பார்த்தாலும் உங்க போராட்டம் தானே பெருசா இருக்குது. எங்க போனாலும் கூட வருகிற அடிக்கும். நான் அடிக்கிற ஒரு ஆட்டுறவரு கம்பாடிப்பா ஒரு சிலம்பாட்டுவாரு. நீ பம்பா அடிக்கிறாள். ஆமா, செலவாடுறாள். அப்படி என்றால் நீ வணங்கும் தெய்வம் இந்த வட்டப்பாறையில் இருக்கிறாள். இருக்கிறது. ஓய்கடித்தா வருவாளா?